ஹாய், நாம் இப்போ எங்கே போகிறோன்னா திருச்சியில் இருக்க அம்மா மண்டபத்துக்கு தான் போகிறோம் போய்கிட்டுருக்குறோம். இப்போ நம்ம அப்பாவுக்கு திதி கொடுக்கறதுக்காக நம்ம போகிறோம். நானும் டாக்டர் அண்ணனும் போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா ஆடி அமாவாசை ரொம்ப சிறப்பு மிக்கது. அதனால் இன்றைக்கி கூட்டம் பயங்கரமாக இருக்கும். அதுவும் இல்லாத காவேரி ஆற்றுல தண்ணி வேறு மேட்டூர் அணையிலேருந்து அதிகமாக திறந்து விட்ருக்குறாங்க. அதனால் காவேரி ஆற்றுல தண்ணி அதிகமாக போயிட்டுருக்குது. அதனால் போலீஸ்லாம் வேறு ஒரு வழியில் ஷிஃப்ட் பண்ணி விட்றாங்க. இருந்தாலும் நாம் பாதி தூரம் போயிட்டு அதுக்கப்புறமா நம்ம பார்த்துட்டு எந்த சைடு போனால் நம்ம ஈஸியாக போகலாமோ அந்த சைடு போயிட்டு நம்ம அப்பாவுக்கு போய் திதி கொடுத்துட்டு வரணும். இப்போ இது போகிற வழி தான். இங்கே பார்த்திங்கன்னா சிங்காரத்தோப்புக்கு பக்கத்தில் ஹோலிகிராஸ் காலேஜுக்கு பக்கமாக போயிட்டுருக்குறோம். இப்போ இது மாம்பழச்சாலை சைடு கிராஸ் பண்ணுறோம். இங்கேருந்தே பார்த்திங்கன்னா கூட்டம் அதிகமாக இருக்குது. 2 சைடும் கடைலாம் போட்டிருந்தாங்க. கீரை, காய்கறிகள் எல்லாமே சைடில் விற்றுக்கிட்டு இருந்தாங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் நம்மளால் போக முடியும். ஏன்னா அங்கே கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால வேறு சைடு ஷிஃப்ட் பண்ணி விட்றாங்க. அதனால் நம்ம இன்னும் கொஞ்சம் தூரம் தான் போக முடியும். இங்கே பார்த்திங்கன்னா இங்கேயே பேரிகேட் போட்டிருக்காங்க. இருந்தாலும் இந்த பேரிகேட் விட்டு அடுத்த பேரிகேட்டில் நம்ம வண்டி போட்டுட்டு அதுக்கப்புறம் நடந்து தான் போக முடியும். இங்கே கூட்டம் போக போக அதிகமாகிட்டே இருக்குது. டிராஃபிக்கும் அதிகமாகுது. இப்போ வண்டி போட்டு நம்ம இப்போ நடந்து போயிட்டுருக்கோம். அதுக்குள்ளே போலீஸார் டிவைட் பண்ணி விட்டார். அம்மா மண்டபம் வந்துவிட்டோம். இங்கே பார்த்திங்கன்னா செருப்புலாம் இங்கே ஓரமாக கழட்டி விடாத இங்கே ரோட்லேயே கழட்டி விட்டாங்க. அதனால் இங்கெல்லாம் கழட்டக்கூடாது, அதனால் அப்படி போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க போலீஸார். அதுக்கப்புறம் அதையும் தாண்டி பழம், தேங்காய் எல்லாம் வாங்கிட்டு போனோம். இங்கே பார்த்திங்கன்னா கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால ஒவ்வொரு ஐயருங்களுக்கு முன்னாடியும் ஒரு 5, 6 பேர், 7, 8 பேர் அந்தமாரி உட்காந்து திதி கொடுத்துட்ருந்தாங்க. மித்த நாளில் பார்த்திங்கன்னா ஒருத்தங்க 2 பேர் தான் கொடுப்பாங்க. இந்த நாள் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஐயருக்கு முன்னாடி ஒரு 10 பேர் அந்தமாரி திதி கொடுத்துட்ருந்தாங்க. நாம் போனோம். நாம் இருந்தப்பயே ஒரு 5 பேர். அதில் நானும் அந்த அண்ணனும் கொடுத்தோம். ஒரு ஐயருக்கிட்ட 5 பேர் கொடுத்தோம். நாங்கள் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு போயிட்டு சட்டையை கழட்டல. அதுக்கப்புறமா டிஷர்ட் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் அப்பாவுக்கு திதி கொடுத்தேன். கூட்டம் பயங்கரமாக இருந்துச்சு. ஐயர் அந்த எள்ளு கரெக்டாக எடுத்து அந்த இதில் போட சொன்னார். அந்த தர்பபில்லையும் அந்த இதில் போட்டு நம்ம முன்னோர்கள் பேரை சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா அவர் சொல்ல அந்த மந்திரத்தையும் அப்படியே சொல்லிக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பொட்டு இதெல்லாம் வச்சுட்டு அந்த தர்பப்பில்லை எடுத்துக்கிட்டு காவேரி ஆற்றுல போயிட்டு கரைக்கலான்ட்டு போனோம். அங்கே பார்த்திங்கன்னா போகிறது கூட இடம் இல்லை, கரைக்கவும் முடியல. ஏன்னா கூட்டமாக இருந்துச்சு. அதனால் கஷ்டப்பட்டு போயிட்டு கீழே இறங்கி அந்த தண்ணி பார்த்திங்கன்னா அதிகமாக போயிட்டுருக்கு. அதனால் கொஞ்சம் ஓரமாக நின்று தான் விட்டு வந்தோம். அதுக்கப்புறம் பிள்ளையார் கோயிலில் சாமி கும்பிட்டு அதுக்கப்புறமா அகத்திக்கீரை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம மாட்டுக்கிட்ட கொடுத்தோம். மாடும் நல்லா சந்தோஷமாக வாங்கி சாப்பிட்டுச்சு. நம்ம மனசுக்கும் திருப்தியாக இருந்துச்சு. நான் விரதம் விட்டு அகத்திக்கீரை கொடுத்தா தான் அது நம்ம முன்னோர்கள் ஏற்றுக்கிட்ட மாதிரி. எனக்கு தெரிஞ்சது தான் சொல்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னான்னு சொல்லிட்டு.